இருக்கா? ஆமா. இருக்கா இல்லையா? இருக்குல்ல. எல்லாருக்குமா இருக்கு? இருக்கு. சில பேருக்கு 5 அறிவான், சில பேருக்கு 4 அறிவான். நான் சொல்லல, மாவு மாக்களும் ஐயறிவினவை என்பது தொல்காப்பியம். கம்பரே பாடுறாரு, மக்களும் விலங்கு ஒண்ணுன்னு. சில வீட்டுகளில் போய் பொம்பளை ஆளுகளை கேட்டு பாருங்க, ஏமா உங்க வீட்டுக்காரங்க அது இந்த அங்கிட்டு தான் திரியும், அப்புறம் வரும் இப்ப என்ன உனக்கும் பாரு திரியும் வரும்னா எது? ஆடு மாடு ஆயிடுச்சா? என் அறிவில் சிறந்த பெரியோர்களே, இந்த உலகத்துக்கே வீரமும் அறிவும் கடன் கொடுத்த என் தமிழ் சமூகமே, சிந்தித்து பாருங்கள். ஆடு மாடு அட்டை அரணை பாம்பு பள்ளி ஒட்டகம் ஓன அத்தனை இப்படி வளருது. மனிதன் ஒருவனைத்தான் மேல் நோக்கி வளர வைத்தான். அதனாலதான் நமது மொழியான தமிழ் மொழி அதற்கு இலக்கணத்தோடு உயர்திணை என்று பெயர் வைத்தது. உயர்வுன்னு சொன்னா எதிர்ப்பதன் தாழ்வுன்னு சொல்லியிருக்கணும், சொல்லல. ஏன்? இந்த தமிழனுடைய மாண்பு உயர்ந்த குணமேவிய தமிழன் ஓர் அறிவு குறைஞ்ச மிருகத்தை கூட தாழ்வுன்னு சொல்லாம அகரிணை என்று பெயர் வைத்தார்களே, அந்த மாண்பு புரியுதா உங்களுக்கு? பாகற்காய் கசக்கும்னு தெரியும், ஏன் கசப்பு காயின்னு பேர் வைக்கல? வெள்ளைக்காரன் கடிக்கிறான், கசந்துச்சு, கசந்தோன்னு வெள்ளைக்காரன் அப்படியே பேர் வச்சான். ஆங்கிலத்தில் பிட்டர் காட், கசப்பு காயின்னு பேர் வச்சான். ஆனா தமிழர்கள் அதற்கு பாகற்காயின்னு பேர் வைத்தார்கள். சில விஷயங்களை மறைமுகமாக சொல்வது. எப்படி சொல்லணும்? பாகுன்னா இனிப்பு, அல்லுனா இல்ல, காயின்னா கசக் அப்படின்னா என்ன? பாகற்காய் கற்கண்டு இனிக்கும், ஆனா அது இனிக்காது, கசக்கும்னு சொன்ன. அல்லுன்னா அற்றதுன்னு அர்த்தம். இப்ப அதனாலதான் அகரிணை அப்படின்னா என்ன அர்த்தம்? அது அறிவு குறைஞ்சதுன்னு சொல்லாம சொல்றது. இப்ப காய் கசக்கும் என்பதை சொல்லாம சொன்ன பக்குவம். இப்படிப்பட்ட பக்குவம் படைத்த இந்த இளைஞர்களும் தமிழ் சமூகம் இன்றிருக்கும் நிலை என்பதுதான் கேள்விக்குறியாகி நிற்கிறது.